மாநகர போக்குவரத்து கழகம் இன்றைக்கு ஒரு பெருமிதத்தோடு செயல்படுகின்ற நிலையை நம்முடைய மாண்புமிகு திராவிட மாடல் முதல்வர்களுடைய தலைமையிலே எட்டியிருக்கின்றோம். ஒன்றிய அளவிலே ஹரியானாவிலே நடைபெற்ற அந்த விருது வழங்கும் நிகழ்ச்சியில் உங்கள் சார்பாக நானும் நம்முடைய மாநகர போக்குவரத்து கழகத்தின் மேலாண் இயக்குனர் அவர்களும் அந்த விருதை பெறுகின்ற தருணத்தில் மிகுந்த பெருமிதமாக உணர்ந்தோம். காரணம், இந்தியாவிலேயே எத்தனை மாநிலங்கள் இருக்கிறது, அது எத்தனை போக்குவரத்து கழகங்கள் இருக்கிறது என்பதெல்லாம் நீங்கள் அறிவீர்கள். அதில் மிக சிறந்த ஒரு போக்குவரத்து கழகமாக நம்முடைய சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், அதிலும் குறிப்பாக இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் சூழலில் பல்வேறு நிலைகளுக்கு பிறகு தவிர்க்க முடியாமல் நம்முடைய பணியை எல்லோருமே பாராட்டுகின்ற அளவிற்கு ஒரு மிக சிறப்பான பணியை இன்றைக்கு நம்முடைய மாநகர போக்குவரத்து கழகம் செய்திருக்கின்ற காரணத்தினால்தான் அந்த விருது கிடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த விருது கிடைக்கப்பெற்றவுடன் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அவருடைய ட்விட்டர் பக்கத்திலே, எக்ஸ்ட்ரா வலைதள பக்கத்திலே அதை மிக பெருமிதமாக பகிர்ந்து கொண்டார்கள். அந்த பகிர்ந்து கொண்ட செய்தி என்பது, a city is living standards are reflected in the reliability and quality of its public transport. மாணவர்களுக்கான சிறப்பு பள்ளி பேருந்துகள் பள்ளி வளாகத்திலேயே ஏற்ற இறக்கும் வசதி மூலம் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்கிறது. டிஜிட்டல் பயணச்சீட்டு வசதி, மின்னணு பயணச்சீட்டு இயந்திரம், UPI, கிரெடிட் அல்லது டெபிட் கார்டு மற்றும் தேசிய பொது போக்குவரத்து அட்டை மூலம் பணமில்லா பரிவர்த்தனை, சென்னை ஒன் செயலி, மாநகர பேருந்து, மெட்ரோ, புறநகர் ரயில் என அனைத்தையும் ஒருங்கிணைக்கும் ஒரே பயணச்சீட்டு பயண வசதி, மின்சார தாழ்தள பேருந்துகள், சுற்றுச்சூழல் மாசை குறைக்கும் பசுமை தொழில்நுட்பத்தின் சிறந்த உதாரணம், நுண்ணறிவு போக்குவரத்து மேலாண்மை அமைப்பு, ITMS, பேருந்துகளின் நேரடி கண்காணிப்பு மற்றும் சேவை நம்பகத்தன்மையை உயர்த்தும் டிஜிட்டல் முன்னேற்றம், வயபிலிட்டி கேப் ஃபண்டிங், நாட்டிலேயே முதல் முறையாக பொது போக்குவரத்து சேவையில் வருவாய்க்கும் செலவுக்கும் உள்ள வித்தியாச தொகையை ஈடு செய்யும் விதமாக பொது போக்குவரத்து சேவை ஒப்பந்தத்தை தமிழ்நாடு அரசு மற்றும் மாநகர போக்குவரத்து கழகம் இடையே ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் மாநகர போக்குவரத்து கழகத்தின் நிதிநிலைத்தன்மை உறுதி செய்யப்படுகின்றது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆணைக்கிணங்கவும் மாண்புமிகு போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின் கீழும் சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் பாதுகாப்பான மற்றும் மக்கள் நலன்மிக்க போக்குவரத்துக்கான நோக்கில் தொடர்ந்து முன்னேறி வருகிறது. ஆம், இந்த தேசிய விருது சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தின் அர்ப்பணிப்பு, புதுமை மற்றும் மக்கள் நலன் மீது கொண்ட அக்கறைக்கு கிடைத்த மகுடம். பாதுகாப்பான, பசுமையான மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு பொது போக்குவரத்து அமைப்பை நோக்கி சென்னை தொடர்ந்து பயணிக்கிறது. அடுத்ததாக 28 பணியாளர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கி நம்முடைய அமைச்சர் அவர்கள் சிறப்பிக்கிறார். என் மனோகரன், சிறப்பு நிலை ஓட்டுநர், தண்டையார்பேட்டை 1 பணிமனை. எம் ஐயப்பன், முதலாள், KK நகர் பணிமனை. ஏ கோபிநாத், முதுநிலை தோல்விஞர், மாதவரம் பணிமனை.
பி சீனிவாசன் சிறப்பு நிலை லோடிங் மேன் KK நகர் பணிமனை. திரு K ரமேஷ் சிறப்பு நிலை சர்வர் குரோம்பேட்டை 1 பணிமனை. திருமதி ஜி காளீஸ்வரி சிறப்பு நிலை கிளீனர் அண்ணா நகர் கிழக்கு பணிமனை. கே சந்திரசேகர் ஓட்டுநர் பயிற்சி ஆசிரியர் எண்ணூர் பணிமனை. ஆர் குமார் பரிசோதகர் தலைமையகம். மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் அவர்கள் தலைமை உரையாற்றி சிறப்பிப்பார்கள். சென்னை இன்றைய நவீன சென்னைக்கான ஒரு நவீன மாற்றம். இது வெறும் ஒரு புதிய வசதி மட்டுமல்ல, சென்னையின் பொது போக்குவரத்து நகரம் ஒரே டிக்கெட் ஒரே செயலி. ஓகே சார். நன்றி.